ஜிட்ரன் சீசன் 3 2024ல தமிழ் டப்புல நெட்ஃபிளிக்ஸில் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ். நிக்கோலஸ் கியூப்டன், கிளப்ரிக்ஸ் மற்றும் பல அந்த வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸுடைய கதையை பார்த்துக்கலாம். இந்த சீரிஸ் ஏற்கனவே சீசன் 1 சீசன் 2 வெளிவந்துருச்சு. கண்டினியூஸ் தான் இப்போ வந்து வெளிவந்திருக்கு. பிரெட் ஜீசன் அப்படிங்கிற ஒரு பணக்கார குடும்பம்னு இருக்கு. இந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பெரிய ஹால் பெரிய பங்களாவில் இவங்க எல்லாத்தையும் சுயம்வரம் மாதிரி நடத்துவாங்க. அந்த சுயம்வரத்தில் உங்க ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் அப்படியே பெண் பார்க்க அழைப்பாங்க. இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க ஸ்டேட்டஸில் இருக்கிற எல்லாரும் பெண் பார்க்க வருவாங்க. அப்படி அந்த ஃபேமிலியில் குண்டான ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருப்பாங்க. என்னடா அது நம்ம இவ்வளோ குண்டா இருக்கிறமே, நம்மளை தேடி யாராவது வரப்போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருப்பாங்க. அந்த பங்களாவில் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கிடைப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மோட்டிவேஷனாக அப்படி பேசுவாங்க. பேசி அப்படியே ஃப்ரெண்டாக பழகுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் அந்த குண்டாகிற பெண் அவங்க ஃப்ரெண்டு மேலே ஒரு லவ் ஏற்படும். இப்போ இறுதியில் இது எங்கே போய் முடியுது, அந்த குண்டாகிற பெண் அவங்க ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணால இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட வரலாம். இப்போ இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி எபிசோட் வரைக்கும் சூப்பராக இருக்கு. போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. சீரீஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த குண்டாகிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா கேரக்டரும் செம்மையாக எழுதி எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சீசன் 4 வரைக்கும் விட்டுருக்காங்க. இன்னும் 4, 5, 8 மொத்தம் வந்து 8 சீசன் இருக்கு. இன்னும் 4 சீசன் அடுத்த மாதத்துல வந்து கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒவ்வொரு எபிசோட்லையும் 1 மணி நேரம் ஓடுது. இப்போதைக்கு 3 to 4 மட்டும் வெளிவந்திருக்கு. சீரீஸோடைய பியூட்டி மியூசிக் செம்மையாக இருக்குது. சினிமாவோட சீரீஸுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரீஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது ஒரு ரிச்சான ஃபேமிலி, அவங்களோட லொக்கேஷன், அவங்களுடைய பங்களா, எப்படிலாம் அவங்க இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் ஆடம்பரமாக எப்படிலாம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கும். அதே மாதிரி சீசன் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. அது சீசனுடைய கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சீசனுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சீசனோட மைனஸ்னு பார்த்தாவே பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகுது. மற்றபடி சின்ன ட்ராபேக் தான். மற்றபடி பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா சீன்ஸ்லையும் இருக்குது. இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா சீரீஸில் அந்த மாதிரி சீரீஸில் இருக்குது. அதனால் தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தத்தில் சீரீஸ் எப்படி சூப்பராக சுமாராக இந்த சீரீஸ் ஒருத்தான சீரீஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய முதலீடு உங்களுக்கு பாருங்கள்.